இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் பார்த்திங்கன்னா காலையில் வச்ச காய்கறி சாம்பார் தான், கதம்ப சாம்பார். பாருங்கள், கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு காய்கறி சாம்பார் வச்சுட்டேன் நான். அது காலைல தோசைக்கு வச்சது அப்படியே நிறையா வச்சுக்கிட்டோம். மத்தியானத்துக்கு அதே தான். இந்த பக்கம் சூடாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாமிக்கு மட்டும் வச்சுருக்கிறேன். சாப்பாடு கொஞ்சம் ஓரமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், சூப்பரான பொரியல் ரெடி. காரசாரமாக உருளைக்கிழங்கு பொரியல் ரெடிங்க. இது எங்கள் பாப்பா தான் இன்றைக்கி செஞ்சாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் மத்தியானம் காலையிலே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் பருப்பில் போட்டு. பாருங்கள், சூப்பராக இருக்கா சாப்பாடு. நல்லாயிருக்கும். இது எதுவுமே போடல, தேங்காய்லாம் போடல, வெறும் நம்ம சாம்பார் தூள், நம்ம வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கு. தனி மிளகாய் தூள் கூட கிடையாது. போட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா. இது நம்ம வீட்டில் சாப்பாடு. இது ஒரு பொரியல் செஞ்சுக்கலாம் வாங்க பாருங்கள். நான் இது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் தான் போட்டு வதக்கினேன். கருவேப்பிலை போட்டுட்டு உருளைக்கிழங்கு காலையில் பருப்பில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அதை நல்லா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வதக்கிட்டு உப்பு, கார மிளகாய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான நம்ம வீட்டில் காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுவல், சுட சுட சாப்பாடு, அதுக்கப்புறம் காய்கறி சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, அவரைக்காய் எல்லாம் போட்ட கதம்ப சாம்பார். சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாம்பார். சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க.